வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது இந்த ப்ரெஷர் சென்சர், அதாவது வாஷிங் மிஷினுடைய ப்ரெஷர் சென்சரை வந்து எப்படி நாங்கள் வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறதுன்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். மல்டிமீட்டரை ஆன் பண்ணுறோம். ஓகே, கண்டினியூட்டி மோட்டுக்கு மாற்றிட்டு ஓகே, மல்டிமீட்டர் ஒர்க் ஆகுது. இதில் 3 பின் வரும். எல்லா ப்ரெஷர் சென்சருக்கும் வந்து 3 பின் வராது. கூடுதலாக எல்ஜி, சிங்கர் இது போன்ற மாடலுக்கு வந்து இந்த 3 பின் வரும். இதில் நடுவில் வர பின் வந்து கிரவுண்ட் பின். இந்த கிரவுண்ட் பின் வந்து பொதுவாக இருக்கும். இது வந்து எல்ஜின்ற ப்ரெஷர் சென்சர். இந்த நடு பின் வந்து இது வந்து கிரவுண்டாக தான் இருக்கும். இது நாங்கள் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறோன்னு சொன்னால், கண்டினியூட்டி மோடில் விட்டுட்டு கண்டினியூட்டி பார்க்கணும். ஓகே, கண்டினியூட்டி வந்து காட்டுது. இந்த பீப் சவுண்ட் வருது. இந்த ப்ரெஷர் சென்சர் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சென்சர், இதையும் நாங்கள் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இதுவுமே வந்து நடுவில் வந்து கிரவுண்டாக இருக்கும். 2 சைட் பின்னிலையுமே வச்சு செக் பண்ணுறோம். காட்டுது, கிரவுண்ட் வந்து காட்டுது. கிரவுண்ட் வந்து 2 பின்னுக்கும் வந்து கிரவுண்ட் வந்து காட்டின்னு சொன்னால் இந்த ப்ரெஷர் சென்சர் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த நடு பின்னில் வச்சு 2 பின்னையுமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து எந்த விதமான கண்டினியூட்டியும் வந்து காட்டாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த விதமான கண்டினியூட்டியும் இல்லை. அதே மாதிரி இதையும் வந்து செக் பண்ணி பார்ப்போம். நடு பின்னில் வைக்கிறோம், கண்டினியூட்டி இல்லை. அதே மாதிரி இதையும் வந்து செக் பண்ணி பார்க்குறோம், கண்டினியூட்டி இல்லை. இந்த ப்ரெஷர் சென்சரை வந்து ஈஸியாக செக் பண்ணுற வழி தான் இந்த 2 சைட் பின்னிலையுமே வந்து கண்டினியூட்டி மோடில் வச்சு செக் பண்ணாங்கன்னு சொன்னால், சவுண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் இது நல்லா. ஓகே, நல்லா. சில டெக்னீஷியன் சொல்லுவாங்க இதை வந்து மாற்றித்தான் பார்க்கணும்னு சொல்லி. ஆனாலும் ப்ரெஷர் சென்சரை நாங்கள் வந்து மல்டிமீட்டரை கொண்டு இப்படியும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே.